ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய மாவட்டத்தோறும் உள்ள தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி வரலாற்றை ஒவ்வொன்றாக நான் உங்களுக்கு வழங்கிட்டு வரேன். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு தேவார பாடல் பெற்ற ஆலயத்தை பற்றி தான். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கீழப்பரசலூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கே மூலவர் பார்த்தீங்கன்னாக்கா வீரேட்டேஸ்வராவும் தட்சபுருஷரும் காட்சியளிக்கிறாங்க. தாயார் பார்த்தீங்கன்னா இளங்கொம்பையாலும் பாலாம்பிகாவும் காட்சியளிக்கிறாங்க. தலவிருட்சம் பலாமரம், வில்வமரம், தீர்த்தம் உத்திரவேதி தீர்த்தம். தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கத்தில் இது 41வது தலமாக பார்க்கப்படுது. சிவபெருமான் இங்கே சுயம்புலிங்கமாக காட்சியளிப்பது மிக சிறப்பு. அட்ட வீராட்ட தலத்தில் இது 4வது தலமாக பார்க்கப்படுது. தேவார பாடல் பெற்ற 274, அதாவது இது 104வது தலமாக பார்க்கப்படுது. சிவபெருமான் வீரம் புரிந்த தலம் என்பதால் இது அனைத்து விதமான தோஷ நிவர்த்திக்கு இங்கே வழிபடுவது மிக சிறப்பாக பார்க்கப்படுது. அருணகிரிநாதர் பாடல் பெற்ற ஆலயமும் பார்க்கப்படுது. சூரியனுக்கு தனி சன்னதி உண்டு. சிவபெருமானும் மதிக்காமல் தக்ஷன் நடத்திய யாகத்தை தக்ஷனியை அழித்த தலம். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னாக்கா பைரவருக்கு அர்த்த ஜாம பூஜை செய்வது மிக சிறப்பு. இங்கே இருக்கிற தட்சபுரீஸ்வரர் காலடியில் பார்த்தீங்கன்னா தட்சன் விழுந்து கிடக்கும் காட்சி மிக தத்ரூபமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. இங்கேப்போ இந்த ஆலயத்தில் தல வரலாறு. முன்பு ஒரு காலத்தில் சிவபெருமானுடைய மிக தீவிர பக்தனாக இருந்தார் தக்ஷன். அவனுக்கு சிவபெருமான் வரம் அளிக்கிறாங்க. வரம் அளித்த பலனாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் தன்னை மாற்றி அசுர குணம் அவருக்கு வருது. அதனால் தேவர்களுக்கு எல்லாருக்கும் தொந்தரவு செய்கிறாரு, ரொம்ப அட்டகாசம் செய்கிறாரு. அப்படி தட்சனுக்கு மகளாக பிறகு தாட்சாயினி. அந்த தாட்சாயினியை சிவபெருமான் திருமணம் செய்து கொள்கிறாரு. தாட்சாயினி சிவபெருமான் திருமணம் செய்து கொள்வது தட்சிணால் ஒத்துக்கவும் முடியல, பொறுத்துக்கவும் முடியல. இதனால் சிவபெருமானை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு தட்சன் நினைக்கிறாரு. அதனால் ஒரு யாகத்தை நடத்துகிறாரு. அந்த யாகத்துக்கு சிவபெருமான் தவிர்த்து அனைவரையும் கூப்பிடுறாரு. அது மட்டுமல்ல, தேவர்கள் மகா தேவர்களெல்லாம் கூப்பிட்டு யாகத்தை நடத்துறாரு. இந்த யாகத்தை நடத்துகிற கேள்விப்பட்ட தாட்சாயணி என்ன பண்ணுறாங்க, தன் தந்தையிடம் சேர்ந்து முறையிட விரும்புகிறாங்க. ஏன் தன் கணவர் அழைக்கலை, அவரை முறைப்படி அழைக்கன்னு சொல்லி கூப்பிட்றதுக்கு முற்படுறாங்க. ஆனால் சிவபெருமான் அதற்கு ஒத்துக்கலை. இதனால் இப்போ தாட்சாயணிக்கும் சிவபெருமானுக்கும் ஒரு சின்ன யுத்தம் வருது. இதனால் என்ன பண்ணுறாங்க, சண்டை போட்டுட்டு பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, தாட்சாயினி தக்ஷன்கிட்ட போகிறாங்க. தக்ஷன் போய் தன் தந்தைகிட்ட முறையிடுறாங்க. அங்கே அவமானமே தாட்சாயணிக்கு மிஞ்சுது. இதன் காரணத்தால் என்ன பண்ணுறாங்க, மீண்டும் சிவபெருமான் முகத்தில் முழுக்கி அவமானப்பட்டு என்ன பண்ணுறாங்க, தக்ஷன் நகரத்தை யாக குண்டத்திலே விழுந்துடுறாங்க. இதை அறிந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, மிக வெகுண்டு எழுந்து என்ன பண்ணுற காலபைரவர் வீரபத்திரரை அனுப்பி யாரெல்லாம் வந்திருக்காங்களோ அவங்கள எல்லாரையும் அழிக்க சொல்லி உத்தரவிட்டார். அந்த யாகத்தில் யார் கலந்துக்கிட்ட எல்லாரையும் அழிக்க சொல்லி சொல்கிறாரு. அப்படி வீரபத்ரால் அழிக்கப்பட்ட தக்ஷன் அழிந்த தலம் தான் தலமாக பார்க்கப்படுது. இவ்வளோ சிறப்பு பெற்ற ஆலயம். இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பல் உடைஞ்சிருக்கும். என்னன்னாக்கா இந்த சண்டையில் சூரியனுடைய பல் உடைஞ்சிருக்கும். இப்படி பல சிறப்புகளை தாங்கிய ஆலயம் தான் இப்போ பார்க்கப்படுது இந்த வீரேட்டேஸ்வரர். அதனால் அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பை ஒரு முறை உருவாக்கிட்டு நம்மளும் நம்ம சுற்றி இருக்க தோஷமும் நம்மகிட்ட விலகுறதுக்காக இருக்கிற வீராட்டேஸ்வரர் சொல்லி வணங்கி இறையருள் பெற்று இன்புற்று வாழும். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாளந்தால் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதா தாழ் வாழ்க, ஈசனடி வாழ்க, எந்த நடி வாழ்க, வாழ்க வாழ்க. அன்பையே விதிப்போம், அன்பையே அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய்.